பேராசிரியர் முருகவேல், பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி, வைகை குமாரசாமி, அரச்சலூர் செல்வம் 4 பேரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றேன். அடுத்தபடியாக முல்லை செல்கின்றோம். முல்லையில் பேராசிரியர் எல்லாரும் 6 பேர் விசாரப்பட்டு யாரும் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸ்கிரீன் யூஸ் பண்ணாங்க, அதனால செல்வம் கேரி வச்சார். அவர் 4 கலியோடைய கேரி சிஸ்டம் வழக்கறிஞர் முருகவேல் பற்றி சொல்ல போனோம்னா நிறைய பேசலாம். அவர் ஒரு பொருளாதார அடிமையான வாக்குமூலம் தொழில் வாய்ப்பு அதை பற்றி பொருளாதாரம் எரியும் பனிக்காடு டேனியல் எழுதின அந்த நாவலை மொழிபெயர்ப்பு செய்தவர். அதே நல்லா நீலகிரி பற்றிய ஆவணப்படம் இயக்குனர் எல்லாமே இருந்தவர். இப்போது அவர் பேராசிரியர் துறை தலைவர் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ் வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இருக்கிறார். அவரை முல்லை சம்பந்தப்பட்ட இந்த சுற்றுச்சூழலை பற்றி பேச அழைக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15 மணித்துளி தான் இருக்குது. அதில் நான் எடுத்து வந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனும் நான் இப்போ பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் சில 2-3 முக்கியமான விஷயத்தை மட்டும் பேசலான் இருக்கோம். பண்டைய காலத்தில் 5 இணையாக பிரித்து வச்சுருந்தாலும், ஆனால் அது பிரிப்பு என்பது ஒரு உண்மையான ஒரு பிரிவாக நம்ம கருத முடியாது. இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்து இருந்தது தான். இப்போ நெய்தல் இடம் எடுத்துக்கிட்டாலே பக்கத்தில் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கும். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி மலை பகுதியை பார்த்தோம்னாக்கா அங்கே சோலைக்காடுகள் இருக்கு. ஸோ காடும் மலை எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. எது எப்பொழுது இந்த காடும் மலையும் அழிக்கப்பட்டதோ அப்போது பாலை உருவாகிறது. பாலை என்பது ஒரு தனியாக ஒரு இடமா இல்லை, அது நம்ம உருவாக்குறது தான். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம சென்னை பக்கத்திலேயே சில சிறுங்காடுகள் இருக்குது. அது சென்னையில் வாழ்கிற பல பேருக்கும் தெரியாது, சில தெரிஞ்ச பேரும் இருக்கிறாங்க. இப்போ ஈஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம விஜயவாடாவில் ஆரம்பித்து பாண்டிச்சேரி வரைக்கும் வந்துகிட்டு இருக்கிறது. நிறைய இடத்துல அது ஒரு ட்ராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்டாக தான் இருக்கும். அதுவும் ஆனால் முக்கால்வாசி அழிக்கப்பட்டு விட்டது. இப்போ சென்னை பக்கத்துலேயே பார்த்தோம்னா அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா நம்ம நன்மங்கலம் இருக்குது. அது ஸ்க்ரப் ஜங்கல். ஸ்க்ரப் ஜங்கல்ன்றது ஒரு முட்புதர்கள் நிறைந்த மிக உயரமாக வளராத மரங்கள் உள்ள ஒரு காடு. ஆனால் இந்த மாதிரி காடை நம்ம ஒரு காடாகவே கருதுறது கிடையாது. அது ஒரு வேஸ்ட்லேண்டாக கருதிட்டு அதை அகைன் ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு காடை எடுத்துக்கிட்டோம்னாலும் இப்போ ஸ்க்ரப் ஜங்கல் எடுத்துக்கிட்டோம், ட்ராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்குது, ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது, மழைக்காடுகள். வெஸ்டர்ன் காட்ஸ் பற்றி பேசும்போது பார்த்தோம்னாக்கா நல்ல உயரமான இடத்துங்களில் மழைக்காடுகள் இருக்குது. அது கீழே வந்தோம்னா மாய்ஸ்ட் டெசிடியஸ், ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாமே இலையுதிர் காடுக்கு வகையை சேர்ந்தது. இப்போ எவர்கிரீன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அருவி ஓடும் இடங்களில் 2 பக்கமும் இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கும். ஆனால் ஒரு காட்டுக்கும் ஏற்றவாறு மரங்கள், அதை சார்ந்து வாழும் பறவை மிருகங்கள் இருந்துட்டு வரணும். எப்பொழுது மனிதன் ஒரு இடத்துக்கு நம்ம வழக்கறிஞர் முருகவேல் சொன்ன மாதிரி மனிதன் காடு மற்றும் இயற்கையை சார்ந்து வாழ்ந்த வரைக்கும் பிரச்சனை வரல. எப்போ நம்மளுடைய ஆட்டிடியூட்னல் சேஞ்ச் வந்ததோ அப்போதான் ப்ராப்ளமே வந்தது. இப்போ ஒரு
நம்ம பாடத்திட்டத்திலேயே பார்த்தோம்னா ஒரு பெரிய காலையிலேருந்தே நிறைய பேர் பேசினாங்க இப்போ கல்வி முறையை பற்றி. இப்போ சின்ன ஸ்கூல் பயாலஜி புக்கில் பார்த்தோம்னாக்கா பிரமிட் போடுவாங்க. அதில் வந்து ப்ரொடியூசர்ஸ், பிளான்ஸ், அதுக்கப்புறம் கன்சியூமர்ஸ், எப்படி வந்து ஒரு புல்வெளியை சார்ந்து இருக்கிற ஒரு பூச்சி வகைகள் இருக்குன்னா அதை சார்ந்து ஊர்வன அதை சாப்பிட்ற மிருகங்கள் இருக்குன்னா அதை சாப்பிட்ற பறவை இருக்கு. அந்த பறவை இருந்ததுன்னா எப்படி அதை திருப்பி இறந்து ஒரு எருவா போறது இது இருக்கு. இந்த பிரமிட்ல பார்த்தோம்னா மேல வந்து மனிதனை வைக்கிறோம். ஸோ இந்த மனுஷன் இது இந்த கான்செப்டே வந்து ஒரு தவறான கான்செப்ட். மனிதன் வந்து இது எல்லாத்துக்கும் மேல கிடையாது. இது வந்து இந்த வெப் ஆஃப் லைஃப்ல வந்து மனிதனும் ஒருவன் என்ற நம்ம பண்டைய காலத்துல இருந்த எண்ணம் மாறி மனுஷனை வந்து மேல வைக்கும் போது தான் எல்லாத்துக்கும் செய்யணும் ஒரு எண்ணம் வருது. இதுவும் வந்து ஒரு வெளிநாட்டு தாக்கம் தான் சொல்லணும். இப்போ வந்து வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட், நம்ம யாரும் வைல்ட் லைஃப் மேனேஜ் பண்றதுக்கு யாரும் கேட்கறது கிடையாது. நம்ம எப்போ அங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாக்கா அதுவா அது மேனேஜ் பண்ணிக்கும். இப்போ ஈவன் இன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் இத்தனை ஏரியாக்குள்ள இத்தனை யானை தான் இருக்கணும் என்றதை யார் நிர்ணயிக்கணும்? நம்ம நிர்ணயிக்கணுமா? இயற்கையா அதுவே ஒரு பேலன்ஸ்க்கு வந்துடும். நம்ம என்ன பண்றோம், அங்க போய் இவ்வளவு யானை தான் இருக்கணும், அதுக்கு மேல போனா யூ கேன் அலோவேட் ஃபார் கல்லிங், சாகடிச்சுட்டு நீங்க விற்கலாம், அதுல வர பணத்தை திருப்பி கான்சர்வேஷனுக்கே பயன்படுத்தலாம். இந்த மாதிரியான ஒரு நோக்கங்கள் தான் வந்து நம்மள நாமே கெடுத்துக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கு. இப்போ நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பேசுனவங்க சொன்னாங்க, இப்போ காடுனாக்கா நம்ம எல்லாரும் காட்டுக்கு போகாதவர்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, காடுன்னா நிறைய பெரிய மரங்கள் இருக்கும், ஒரு பக்கம் மான் ஓடிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் யானை வரும், புலியெல்லாம் நல்லா பார்க்கலாம். ஆனால் காட்டுக்கு உண்மையாக போயிருக்கிறவங்களுக்கு தெரியும் அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய தவறான கருத்துன்னு. வேணும்னா புள்ளிமான் பார்க்கலாம். அதை தாண்டி போனோம்னாக்கா நீங்க 5 நாள் காட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஒரு யானையை கூட பார்க்காம இருக்கலாம். ரோடுக்கு வந்தீங்கன்னா அதே யானையை பார்க்கலாம். நாங்க போய் ஒரு 5 நாள் முண்டத்துறையிலையோ இல்ல முதுமலையிலையோ காத்திருந்தும் பார்க்க முடியாத புலியை என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பக்கத்துல மசனகுடியில ரெசார்ட்ல போய் தங்கிட்டு வந்தாரு. அவர் செல்போன்ல கேமரால சூப்பரா எடுத்து வந்திருக்காரு, ஃபுல் ஃப்ரேம்ல. அங்க புலி வருது. ஸோ இது வந்து நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். கோத்தகிரி பக்கத்துல நண்பர் ஒருத்தர் இருந்தாரு, போஜன், வடுகை இனத்தை சேர்ந்தவர். ஒரு வாட்டி அவரை பார்க்க போயிருக்கும்போது ஒரு சின்ன கேமரால எடுத்த ஒரு சாதாரண போட்டோ இருந்தது. அதுல வந்து ஒரு லெப்பர்ட், ஒரு கருஞ்சிறுத்தை, 2 செவலை சாதாரணமா இருக்கிற சிறுத்தை, 2 குட்டிகளோட ஒரு ஒரு பாறை மேல உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ. நான் புலிகள் நிறைய பார்த்துருக்கேன், ஒரு 18 புலியை பார்த்துருக்கேன் இது வரைக்கும். ஆனால் சிறுத்தை மட்டும் நான் பார்த்ததே இல்லை. இவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இதை எங்கே எடுத்தீங்க? இங்கே தாங்க எடுத்தோம் அப்படின்னாரு. நான் இவ்வளோ ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. சரி கூட்டிகிட்டு போகிறேன். அன்றைக்கி சாயந்தரம் போனோம். ஒரு 2 பக்கமும் வந்து தேயிலை தோட்டம். அந்த தேயிலை தோட்டத்துக்கு மேலே வந்து ஒரு 8 ஏக்கர் தான் அந்த காடோட இடமே. அந்த இடத்துல இந்த சிறுத்தை இருக்கு. ஒரு மாலை நேரத்துல அந்த காட்டை விட்டு வெளியில வந்து அந்த பாறை மேல அமர்ந்துட்டு போகுது. அங்க வர மானை வந்து சாப்பிடுறது, வேற எதை சாப்பிடுறதுன்ட்டு யாருக்காவது தெரியுமா? நேரா பக்கத்துல இருக்கிற கிராமத்துல போய் நாய் இருந்தா அடிச்சு சாப்பிட்டு தூக்கிட்டு போயிட்டு. இது வந்து இப்போ அங்க மக்கள் அந்த நான் போன போது கேட்டாங்க, அங்க என்ன சார் நீங்க வந்திருக்கீங்க? அவருக்கு தெரிஞ்சவங்க அங்க தேயிலை பறிச்சு கொண்டு இருந்த பெண்மணிகள் அவங்க கேட்டாங்க, என்ன இல்லப்பா, அவர் சொன்னார், இல்லம்மா அந்த சிறுத்தை வருதாப்பா போடுறோம். அவங்க
அவங்க என்ன சொன்னாங்க, அது வருங்க சாயந்தரம் ஆனால் அங்கே வந்து உட்காந்துட்டு போவோம். எங்கே இப்போ முருகல் எங்கே போயிருக்கான்னா வந்து டீ கடைக்கு போயிருக்கான் வருவான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதாரணமாக சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து பிபிசி காமிச்சிடலாம், எப்படி மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் உட்கார்ந்தேன். 2 நாள் உட்கார்ந்தா ஒன்றும் வரல. சரி என்ன திங்கக்கிழமை வேலைக்கு வந்துச்சு. மறுவாரமும் போனேன், ஒன்றும் வரல. இதே மாதிரி பல வாரங்கள் போனால் அந்த சிறுத்தை பார்க்கவே இல்லை. ஒரு 2 வாரம் நான் வீட்டில் இருக்கும்போது திருப்பி ஃபோன் பண்ணுவேன். நேற்று தான் வீடு கிராமத்தில் வந்து ஒரு நாய் எடுத்து போச்சுங்க, திருப்பி அடுத்த வாரம் போவேன். இந்த மாதிரி சிறுத்தைன்றது வந்து நாம் பார்க்க முடியாத ஒரு விலங்காகவே இருந்தது. இதற்காக யாலா ஃபாரஸ்ட் ஸ்ரீலங்காவில் the place is supposed to have the highest density of leopards. நானும் நண்பர் இருக்கார், அவரும் தான் போயிருந்தோம். லெப்பர்ட் அலாம் கால் கேட்கும், மானோட அலாம் கால் கேட்கும். இங்கே தான் இருக்குன்ட்டு அங்கே போவோம், அங்கே ஒன்றும் இருக்காது. மரத்து மேலே இருக்கான்னு பார்ப்போம், எங்கேயுமே இல்லை. அந்த லெப்பர்ட் மட்டும் நான் பார்க்க முடியாத ஒரு விலங்காகவே பல நாட்கள் இருந்தது. கடைசியில் சின்ன உடுமலைப்பேட் பக்கத்தில் ஒரு சாம்பார் ஒரு பெரிய மான்வகை கடமா மிளா இன்னொரு பேர், அது வந்து ஒரு இடத்துல தண்ணி குடிக்க வந்துட்டு இருந்தது. நாங்கள் போய் ஃபோட்டோ எடுத்தோம். அது திருப்பி வரும்ன்றதுக்காக நானும் என்னுடைய இன்னொரு நண்பர் ராஜன் 2 பேரும் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்தோம்னாக்கா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். நான் இங்கே இருக்கேன், அவர் அங்கே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தாரு. அவர் திடீர்னு அந்த சைட் பார்த்துட்டு, சார் அங்கே ஒரு புலி இருக்கா மாதிரி இருக்குன்னாரு. அந்த இடத்துக்குள்ள புலி இது வரைக்கும் தென்பட்டதே இல்லை. அப்புறம் பைனாக்குலரில் பார்த்தா அங்கே ஒரு சிறுத்தை உட்காந்துட்டு அது எங்களை பார்த்துட்டு இருக்கு. அதாவது நம்ம வந்து உள்ள ஒரு காட்டு உள்ள போகும்போது நாம வந்து அதை பார்க்குறோமோ இல்லையோ, அது நம்மளை பார்க்குறோம். ஒரு பெரிய யானையே வந்து நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க ரோட்ல நடந்து போறத, அது ஒரு காட்டு உள்ள போயிடுச்சுன்னா அது எங்க போறதுன்னே தெரியாது. அந்த அளவு அது இன்விசிபிள் ஆகிடும். They are so tuned and camouflaged with their surroundings. நம்ம இந்த மாதிரி வெள்ளை ஓட போட்டு போனால் அவ்வளோதான். ஸோ ஒரு 5 ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்தேன். எடுத்துட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறாங்க. இல்லை, அது வந்து நான் அந்த ஃபோட்டோ எடுக்கலைன்னா நான் பார்க்கல, இந்த பிரம்மையான்னு கூட தோணியிருக்கேன் எனக்கு. ஸோ ஒரு காடுன்றது வந்து அந்த அளவு ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். இந்த நான் வந்து என்ன சாப்பிடும் சிறுத்தைன்னு சொல்லும்போது இங்கே சின்ன பிள்ளைகள் எல்லாம் கூட கொண்டு போக வேண்டிய அதை சொன்னாங்க குழந்தைங்க. இப்போ ஏன் அது வந்து குழந்தைங்களை எடுத்துட்டு போகிறது? இது வந்து ரீசெண்டாக நம்ம சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வந்து சிறுத்தைகள் அடிக்கடி வந்து பிள்ளைங்களை எடுத்துகிட்டு போகிறதா ஒரு குற்றச்சாட்டுலாம் நிறைய வந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தாக்கா நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வல்ச்சர் பாப்புலேஷன் பிணந்தின்னி கழுகுகள் வந்து குறைஞ்சிட்டே வருது. பார்சி இன மக்கள் வந்து டெட் பாடியை வந்து எரிக்க மாட்டாங்க, புதைக்க மாட்டாங்க. சைலண்ட் டவர்ஸ்ன்ட்டு ஒன்று கட்டி வச்சிருப்பாங்க, அது மேலே போய் பாடியை வச்சிருவாங்க. இந்த பிணந்தின்னி கழுகு வந்து சாப்பிட்டு போயிடும். இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு 10 ஆண்டுகளாக வந்து அவங்க பாடியை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா சாப்பிட்றதுக்கு கழுகுலாம் வரதில்லை. ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த சிறுத்தை புலி ஒரு கிராமத்துக்கு வந்து எடுத்துட்டு போகிறதுக்கும் இந்த பிணந்தின்னி கழுகுகள் வந்து குறைஞ்சிட்டு வர்றதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மருந்து ஒன்று இருக்கு, சைக்ளோஃபெனாக். அந்த மருந்து வந்து கெமிக்கலான ஆக்கப்பட்ட மருந்து. இந்த கால்நடைகள் இறந்து போகும்போது அதை வந்து இந்த பிணந்தின்னி கழுகுகள் சாப்பிட்டுட்டு வந்து அதனுடைய உணவு தான். ஆனால் ஒரு 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 காலகட்டத்துக்கு பிறகு வந்து இந்த பிணந்தின்னி கழுகு வந்து ட்ரூப்பிங் ஆஃப் ஹெட் டிசீஸ்ன்ட்டு தலை அப்படியே தொங்கிடும். அப்படியே கழுகுகள்லாம் கீழே விழுந்து செத்து போயிட்டே இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள்
இறந்து போன கழுகை எடுத்து அட்டாப்சி பண்ணி பார்த்ததுல வந்து டீஹைட்ரேட் ஆகி இறந்து போயிருக்கு முக்கால்வாசி கழுகு. சரி, இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தாக்கா இந்த பயோமேக்னிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு சின்ன உயிரில் இருந்து எப்படி நாம் சாப்பிடும் உணவில் இருக்கிற ரசாயனமோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய உயிரினத்துக்கு போகும்போது எப்படி மேக்னிஃபை ஆகிட்டு போகிறதுன்னு. ஸோ இந்த காலனிக்காக கொடுக்கப்பட்ட உணவில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் வந்து இந்த கழுகுகளுக்கு போய் அதை டீஹைட்ரேட் ஆகிக்கிட்டு இறந்து போயிடுது. ஸோ தலை தொங்கி இறந்து போயிடுது. இந்த மாதிரி இறந்து போனதுனால என்னாச்சு, இந்த இறந்து போன கால்நடைகளை வந்து டிஸ்போஸ் ஆகலை, அது அப்படியே இருக்கு அங்கங்க. இதை சாப்பிட கிராமத்தில் இருக்கிற நாய்ங்க வந்து அங்க போச்சு. நாய்ங்க நிறைய அதிகமாச்சு, இனப்பெருக்கம் ஆச்சு. இனப்பெருக்கம் ஆன உடனே நிறைய நாய் போன உடனே நாய் வந்து காட்டுக்கு போச்சு. காட்டில் இருக்கிற லெப்பர்டு அதை பார்த்தது, இது ஈஸியாக இருக்கு சாப்பிடணும், மானெல்லாம் ஓடி போனோம், இது நம்மளை பார்த்தோம்னா அப்படியே உறைஞ்சி போய் நிற்குதுன்ட்டு போய் அழகா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நாய் அங்க இருக்கிற நாய் குறைய குறைய நாயை தேடி லெப்பர்டு வந்து நாட்டுக்கு வருது. நாய் காணாத பட்சத்துல சிறுவர்கள் குழந்தைகள் கிடைக்குது, எடுத்துட்டு போகுது. இதுதான் லிங்க். ஸோ மனிதர்களாகிய நாம வந்து எப்படி நம்ம வாழ்க்கை முறையை, இப்போ கழுகுகள் வந்து கிடையவே கிடையாது, பின்னணி கழுகுகள். இப்போ ரீசெண்டா திருப்பி ஒரு பந்திப்பூர், முதுமலை, கேரளா, வயநாடு 3 சேர்ற இடத்துல ஒரு காடு இருக்கு, அங்க போயிருந்தேன். ஒரு இடத்துல போனா ஒரு மான் இறந்து போயிருந்தது. சரி, நாங்கள் வந்து லெப்பர்ட் கில் நினைச்சோம், அது சாரி டைகர் கில், ஏதோ ஒரு பிரெடேட்டர் அடிச்சு போட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷமா கிட்ட போனோன்னு பார்த்தா ஒரு 25 பிணந்தின்னி கழுகுகள் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தது. எங்களை பார்த்தோம்னா பறந்து போய் மரத்தில் உட்கார்ந்துட்டு. அங்க சரி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா இன்னும் ஒரு 4 மான் பக்கத்துல இருக்கு. இது லெப்பர்ட் கில் மாதிரி இல்லையே அப்படின்ட்டு கூட அந்த காடை கேட்டாக்கா அவர் சொன்னாரு, இதெல்லாம் இல்லை, நம்ம டைகர் கில்லோ லெப்பர்ட் கில்லோ கிடையாது, இதெல்லாம் வெஹிக்கிளார் கில். காட்டுக்கு நடுவுல போற பாதையினால வேகமா போற வண்டியில அடிபட்டுற மிருகங்கள், இதை வந்து நாங்க அட்டாப்சி பண்ண மாட்டோம், இதுக்கு வந்து எதுவும் பண்றதெல்லாம் கிடையாது, ஆனா செய்யணும், அதுவும் செய்யாம எடுத்துட்டு வந்து போட்டுறோம். அதை சாப்பிடதான் கழுகு. சரி, நல்லதா இருக்கு. இந்த மனிதர்களால கொடுக்கப்பட்ட கால்நடைகளை சாப்பிடுற கழுகுகள் இறந்து போறது. ஆனா நேச்சுரலான ஒரு உணவை சாப்பிடுற கழுகுகள், இன்னும் காடுகளுக்கு சார்ந்து இருக்கிற கழுகுகள் மட்டும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. ஸோ இந்த ஹியூமன் டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்குதான் இருக்கு. ஆனா சார் சொன்னாரு, இப்போ காடு உள்ள இருக்கிற ட்ரைபல்ஸ் காடை, அதை அவர் ஒன்று சொன்னது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல எனக்கு. அவங்க ட்ரைபலாகவே இருக்கிற பட்சத்தில் அவங்களால டிஸ்டர்பன்ஸ் வராது. ஆனால் எப்போ அவங்க கிட்ட செல்ஃபோன் போச்சோ அன்னிலிருந்து மாற்றங்கள் தவிக்கப்படலாம். அவங்க வாழ்க்கை முறையும் மாறிவிட்டது. அவங்கள போய் பார்க்குறாங்க. இப்போ உள்ள இருக்கிறவங்க நான் போய் பார்த்துருக்கேன். சார் சொன்ன மாதிரி அவங்க வீடே வந்து 2 சைட் மூங்கில் வச்சு கட்டுவாங்க. நடுவில் சாணம் இதெல்லாம் கலந்து இருக்கிற மண்ணில் இருக்கும். பக்கா இன்சுலேஷன் இருக்கும். களி கொடுப்பாங்க, கத்திரிக்காய் கொடுப்பாங்க, சாப்பிட்டா எல்லாம் கரெக்ட். ஆனால் அவங்கள பார்க்கறதுக்கு நம்மள மாதிரி ஆள் போகிறோமே, நம்ம பேசி அவங்க கிட்ட யானாலும் ஒருத்தங்க நீ இதெல்லாம் வச்சிருக்கிய, ஒரு 4 மான் தோல் கொடுத்தா நல்லா போங்க, அங்கதான் ப்ராப்ளமே ஆரம்பிக்கும். எப்பொழுது அவர்கள் கரப்ட் ஆகுறாங்களோ அந்த இன்னசென்ஸ் போய் அவங்களுக்கு இண்டிஜீனியஸ் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கிறது, அவ்வளோ பிரமாதமான நாலேஜ். அந்த நாலேஜை வந்து எப்படி, இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நம்ம தேக்கடியில வந்து விடியல்னு ஒரு குரூப் இருக்கு. அதுல வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு காலத்துல ட்ரைபல்ஸா இருந்து வேட்டையாடுபவர்களாக ஆகி
பின்னால் காட்டை பாதுகாக்கிறவங்களா ஆயிருக்கிறாங்க. இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட இருக்கிறாங்க. அவங்க நாலேஜை வந்து நம்ம கன்சர்வேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் as they are doing it. ஸோ இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, மனிதன் இயற்கையோடு வாழ்ந்து கொண்ட காலம் போய் இயற்கையை அழித்து வாழ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி பல விவாதங்கள் இருந்தாக்கா நாமளும் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். இந்த காட்டை பாதுகாக்கிறதுக்காக நம்ம எதுவும் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். நன்றி. மேற்கொண்டு பேசுவதற்கு முன்பு இந்த கைபேசிகளை எழுத வேண்டியிருக்கு. மண்புழு பற்றி நான் புத்தகமே எழுதிட்டேன். ஆனால் மனோன்மணியர் ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டாரு, எம்மன் நாயும் நண்பன் நாக்குப்புழு பாடி போயிட்டாரு. ஸோ அவங்கெல்லாம் ஒரே வாக்கியத்தை எல்லாத்தையும் பாடிட்டாங்க. நாங்கள் புக்காக எழுத வேண்டியிருக்க படிக்க வைக்கிறதுக்கு மக்களை. இருவருக்கும் கேள்விகள். திரு பேராசிரியர் முருகவேல், அவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. during lunch break is supposed to be the best time to interact. Yeah, please. ஐயா அவர்கள் சொல்லுவோம். ஐயா சொல்லுவோம். குழந்தைகளை சிறுத்தை தூக்கி கொண்டு போவதுன்னு சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக புலியை பார்ப்பதற்காக நடந்தால் உப்பு கட்டியை போடுவார். உப்பு வந்து அதுக்கு சுவை இல்லை. மிருகங்கள் உப்பு சுவை. அடுத்த போன் பெல் அடிச்சதுன்னா எடுத்து இங்கே ஆப்ஷன் பண்ண போறேன். மனித ரத்தத்தில் உப்புச்சுவை இருக்கின்ற காரணத்தினாலே உப்புச்சுவை சுவைத்து விட்ட விலங்குகள் தெரியாம சில பேருக்கு ஆஃப் பண்ண தெரியாது. மனித ரத்தத்தில் உப்புச்சுவை இருப்பதனால்தான் உப்புச்சுவையை சுவைத்த விலங்குகள் மனிதரை எடுத்துக்கொண்டு போகிறது என்ற ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. நீங்கள் என்ன சொன்னீர்கள், நாயை தேடி வந்தது, அது நாய் கிடைக்காத நேரத்தில் மனிதர்களை கொண்டு போனது. இந்த கருத்தோட்டம் இருக்கிறதா? நான் சொன்னது வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் ரீச் ஆகுதுங்களா? சொல்லுங்க கேட்கு. நான் சொன்னது வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல ஏற்பட்ட நிகழ்வை மட்டும்தான் சொன்னேன். அது எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் ஆகுமான்றது ஆய்வு செஞ்சாதான் தெரியும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு மிருகங்களை பற்றியும் நம்ம அதனுடைய குணாதிசயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தனால அதுவும் ஒரு ஆய்வு தான் சொல்லியிருக்குது. இப்போ நீங்கள் யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வந்து ஒரு சிங்கமோ இல்லை இங்கே ஆப்பிரிக்காவில் எடுத்ததுனால அந்த சிங்கத்தை தான் சொல்ல வேண்டியிருக்கு. சிங்கம் இல்லை லெப்பர்ட் வந்து ஒரு மனிதன் வந்து நிமிர்ந்து நடந்து செல்லும் போது அது தாக்குறது வந்து வாய்ப்புகள் குறைவு. எப்போ வந்து குனிஞ்சு இருக்கும்போது ஒரு மானை போல அதுக்கு இருக்கு. ஸோ அதுக்கு தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. அது ஒன்று. இன்னொன்று வந்து நீங்க சொல்றது வந்து உப்புத்தன்மை வந்து எனக்கு அது அது மாதிரி, அதாவது குந்தா பகுதியில இந்த புலிகள் இவர்களை பார்க்கிறதுக்காக பிஐபி வந்தாங்கன்னா பார்க்கறதுக்கு வருதுக்கு என்ன பண்றாங்கன்னா சால்ட் ராக் கொண்டு அந்த பாதுகாப்பு. ஆமா, அந்த புலிக்கு வந்து அந்த அது தெரிஞ்சு லிக் பண்ணும். புலியை விட முக்கியமா நம்ம யானை, மான் போன்றவை தான் வந்து இந்த சால்ட் லீக்குக்காக நிறைய வரும். சால்ட் லீக் போட்டாலே சால்ட் எடுத்துட்டு போய் போடுவாங்க. அது லாஜிக் என்ன இருக்கும்னு நினைக்கிறேன்னாக்கா, இந்த சால்ட் லீக்குக்காக வரக்கூடிய மான், காட்டு மாடு போன்ற மிருகங்களை தாக்குறதுக்காக புலி வரலாம். அது இன்னொரு கான்செப்ட், அதாவது மனித ரத்தம் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிறது. அது வந்து புலியா இருந்தாதான் தெரியும் நமக்கு. யானைகள் ஆந்திராவிலிருந்து அப்படியே உலா வந்து திருவண்ணாமலை, சேலம், தர்மபுரி எல்லாம் சுத்தி உலா போயிருக்கு.
மாதிரி அட்டகாசம் நம்ம செய்தி இதழாளர்கள் பாருங்க, எதுவுமே இதழியல் அறியாத இதழாளர்கள் அட்டகாசம், யானை அட்டகாசம், அட்டகாசம் செய்வதே நான், ஆனால் அட்டகாசம் போட்டு அப்படியே உலா போயிருக்கு. இதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலிருந்து அது தெலுங்கு பேசுறதா என்னன்னு தெரியல எனக்கு. வருவாங்க, அவங்க அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு ரெக்கையை இப்படி விரிச்சு வச்சுக்கிட்டு பெருமையா போட்டோ கொடுத்துட்டு பேப்பர்ல போடுவோம், அதிசய ஆஸ்திரேலியா ஆந்தைன்னு. அது அறியாமை. அதே மாதிரிதான் யானை வந்து நம்ம இடத்துக்கு வரல, நாம தான் அந்த இடத்துக்கு போயிருக்கோம். காலையில அம்மா பேசும்போது ஐயா பேசும்போது சொன்னாங்க, இந்த பொறியியல் கல்லூரிகள் நிறைய இருக்குதுங்க. கோயம்புத்தூர்லயே நான் பேர் சொல்ல விரும்பல, 2 பெரிய ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யானை பல ஆண்டு காலமா போய்கிட்டு இருந்த இடத்துல ஒரு 100 ஏக்கர் நிலத்தை நீ அடுத்து போனா அது எங்க போகும்? இப்படி போகும்போது போக முடியாது, அதனால இப்படி சுத்திக்கிட்டு தான் வரும். அங்க வரும்போது அங்க எதையோ பார்க்குது, சாப்பிடுது. ஸோ அது வரல, நம்ம தான் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு கலாட்டா பண்றோம். அதான் பிரச்சனை. ஸோ எலிஃபண்ட் காரிடார்ஸ் வந்து இப்போ ரீக்ளைம் பண்றதா சுப்ரீம் கோர்ட்ல கேஸும் போயிட்டு இருக்கு. அது வந்த பிறகுதான். இன்னொன்று முக்கியமா பாத்தீங்கன்னா, எல்லா மிருகங்களுமே வந்து மனிதர்களால் அழிக்கப்பட்டு விட்டாலும் ஒரே ஒரு மிருகம் மனிதனுக்கு எதிராக போர் செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னா அது யானை மட்டும்தான். நீங்க எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டு வச்சாலும் ஒரு கட்டையை தூக்கி அது மேல போட்டு அந்த கட்டையை உடைச்சிட்டு அந்த கட்டை மேல நடந்து போவோம் யானை. யானை வந்து அந்த அளவு ஒரு நம்ம எப்படி உலகத்தை பார்க்கறோமோ அது அந்த மாதிரி பார்க்குது. ஸோ யானைகள் காப்பாற்றப்பட்டால் எல்லா காடுகளும் காப்பாற்றப்படும் சொல்லலாம். நன்றி. கிருஷ்ணமூர்த்தி ஆஞ்சநல்லூர் வந்து நீங்க எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும். திருச்செந்தூர் திருநெல்வேலி போற வழியில இருக்கு. நான் சொன்ன மாதிரி முதல் தங்கராஜ் அவங்க ஹைதராபாத் குரூப் பண்ண முதல் பாதை ஆப்பிரிக்காவிலிருந்து கடல் வழியாக ஸ்ரீலங்கா, தெற்கு தமிழ்நாடு, அந்தமான் இது வரைக்கும் போயிருக்காங்கன்னு சொன்னேன். இந்த பாதையில தெற்கு தமிழ்நாட்டில் இறங்கினவங்க முதல்ல குடியேறிய இடம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிச்சநல்லூர். இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான சான்று என்னன்னா, அந்த இடத்துல முருகனுக்கான கோயில். இரண்டாவது வந்து அந்த பக்கத்திலேயே நிறைய இடங்களுக்கு முருகன் பெயரால் ஏற்பட்ட பெயர் ஊர்களுக்கு, ஆறுமுகநேரி உதாரணமாக. அதனால இது வந்து இவங்க வந்து இப்படி வந்தவங்க, பெரும்பாலும் ஆதிச்சநல்லூர்ல இப்படி வந்தவங்க. ஆனா சிந்து சமவெளியில வந்தவங்க வந்து நில வழியாக ஆப்கானிஸ்தான் அந்த பக்கம் வந்து சிந்து சமவெளி பகுதியில சிவிலைசேஷன் தன்னுடைய பண்பாட்டை நிறுவியவர். அதனால 2 பேரோட சோர்ஸ் வந்து வேற, சோர்ஸ் ஆஃப் ஆரிஜின் வேற. ஆனா ஒரு காலகட்டத்தில் சிந்து சமவெளி மக்கள் இங்க வந்திருக்காங்க, இங்க இருக்கிறவங்க அங்க போயிருக்காங்க. வந்து சிந்து சமவெளி சிந்து எழுத்துல எழுதிய முருகா என்ற ஒரு கை கோடாளி ஒன்று தஞ்சாவூர் அருகே கண்டுபிடிக்கப்பட்டது. முருகா என்று சிந்து சமவெளி எழுத்துல எழுதின ஒரு கை கோடாளி கண்டுபிடிக்கப்பட்டது. என்ன தெரியுதுனாக்க, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சிந்து சமவெளி மக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. அந்த தொடர்பு எந்த அளவுக்கு மரபு வழித்தாரா அல்லது வாணிக தொடர்பா அல்லது எந்த தொடர்பு என்பது இன்னும் நிச்சயமாக நிறுவப்படவில்லை. ஆய்வுகள் பல மேற்கொள்ளப்பட வேண்டும்.